2024ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நள்ளிரவில் இருந்து கோவில் வாசலில் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து நடை திறந்த பின்னர் உள்ளே சென்று கபாலீஸ்வரரை தரிசனம் செய்தனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோவில் நடை திறக்கப்பட்டு ஏழுமலையானை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்த ஏழுமலையானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் குடும்பமாக நீண்ட வரிசையில் காத்திருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்டுகளை சாமி போல் அடுக்கி வைத்து கைத்தட்டி புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்காக காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா நாமம் பாடி நடனமாடியும் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் பரிமாறிக்கொண்டு உற்சாகமாக புத்தாண்டை கொண்டாடினர். திருத்தணி முருகன் கோவிலில் விடிய விடிய பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். நள்ளிரவு 12 மணிக்கு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். (2024ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக திருவண்ணாமலை அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் ஏராளமானோர் கிரிவலம் மேற்கொண்டனர். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் அர்த்தநாரீஸ்வர மலையை சுற்றி வந்து பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் புத்தாண்டை முன்னிட்டு தங்க கவசத்தில் எழுந்தருளிய கற்பக விநாயகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் பெருமாளுக்கு புஷ்பாங்கி சேவை நடைபெற்றது. குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.